இந்தியா வங்கதேசம் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி சென்னையில தொடங்கி நடைபெற்று வருது. இந்த போட்டியில டாஸ் வென்ற வங்கதேச அணி துவக்கத்துல அபாரமாக செயல்பட்டாலுமே அதன் பிறகு படு மோசமாக சொதப்பினாங்க. பவுலிங் பிட்ச்ல புட்கள் இருந்ததால துவக்கத்துல வங்கதேச வேகப்பந்து வீச்சாளர்கள் தொடர்ந்து அபாரமாக செயல்பட்டாங்க. இதனால கேப்டன் ரோஹித் சர்மா 6, சுப்மன் கில் 0, விராட் கோலி 6 ஆகியோர் அடுத்தடுத்து ஆட்டத்தை இழந்தாங்க. அதனடுத்து பாத்தீங்கன்னா KL ராகுல் 16. அதுக்கப்புறம் இந்திய அணி 96க்கு 4 விக்கெட் அப்படின்னு படு மோசமாக சொதப்பி இருந்தது. பவுலிங் இருந்த புட்கள் முதல் செஷன் முடிந்த பிறகு தென்படல. பந்துகள் பட்டு மிகவும் குறைந்த எண்ணிக்கையில தான் புட்களுமே இருந்திருக்கு. இதனால ஸ்பிட்ச் பாத்தீங்கன்னா பேட்டரிகளுக்கு ரொம்பவே சாதகமாக சேஞ்ச் ஆகியிருக்கு. அதனடுத்து வந்த ரிஷப் பண்ட், ஜெய்ஸ்வால், ஜடேஜா, அஸ்வின் ஆகியோர் அதிரடியாக விளையாடி டீமுக்கு நல்ல ஸ்கோர்களைவே ஏத்தினாங்க. இதனடுத்து முதல் நாள் ஆட்டத்துல ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்காம். அதனுடைய வீடியோ தற்போதுதான் வெளியாகி சோஷியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. முதல் நாள் ஆட்டத்துல ரோஹித் சர்மா, சுப்மன் கில் போன்றவர்கள் சிறப்பாக விளையாடல. ரோஹித் 6, கில், டக் அவுட் ஆகியோர் படும் மோசமாக சொதப்பினாங்க. இதனிடையில முதல் நாள் ஆட்டம் முடிந்த உடனேயே ரோஹித் சர்மா பிட்னஸ் பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. மேலும் சுப்மன் கில்லுக்கு கம்பீர் ஆலோசனை கொடுத்து கொண்டே பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு. இந்த வீடியோ தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் பத்தி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.